अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। शिव का कर लो ध्यान, आ रहा पावन पुण्य सवेरा। से आए अपने आप को जानो, राजयोग के द्वारा अपना परम पिता पहचानो। इसी राजपथ पर चलकर पालो अपना बसेरा। तुम हो आत्मा तन से न्यारे, परमात्मा को प्यारे। दिव्य गुणों को धारण करके योगी बनो दुलारे। ज्योति बिंदु ही तोड़ेगा ये माया मोह का घेरा। अंतर मन में ज्योति जगा लो, होगा दूर अंधेरा। ओम शांति, ओम शांति, ओम शांति। ஓம் சாந்தி. 17/12/2023 அவ்யக்த பாப்தாதா. ரிவைஸ் டேட் 6/3/1997. இன்றைய பாடத்தினுடைய தலைப்பு சிவ ஜெயந்திக்கு கிஃப்ட். சிவ ஜெயந்தியினுடைய கிஃப்ட்டு இன்றைக்கி பாபா கொடுக்குறாங்க. மேனத் கோ சோட் மொஹபத் கே ஜூலே மே ஜூலோ. உழைப்பை விட்டுவிட்டு அன்பு என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே இருங்கள். आज स्वयं शिव पिता अपने चारों ओर के आए हुए बच्चों से अपनी जयंती मनाने आए हैं. இன்று சுயம் சிவ தந்தையானவர் நாலா பக்கங்களிலிருந்து வந்திருக்கின்ற குழந்தைகளுடன் தனது ஜெயந்தியை கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றார். कितना बच्चों का भाग्य है जो स्वयं बाप मिलने और मनाने आए हैं. குழந்தைகளுடைய பாக்கியம் எப்படிப்பட்டது! தந்தை சுயம் சந்திக்க வருகின்றார், கொண்டாட வருகின்றார். துனியா வாலே தோ புக்கார்த்தே ரஹதே ஹை. உலகத்தினர் கூப்பிட்டு கொண்டே இருக்கின்றார்கள். आओ कब आएंगे, किस पे आएंगे, आह्वान कराते रहते हैं. வாருங்கள், எப்போ நீங்கள் வருவீங்க, எந்த ரூபத்தில் நீங்கள் வருவீங்க அப்படின்னு அழைத்து கொண்டே இருக்கின்றார்கள். और आप बच्चों से स्वयं बाप मनाने के लिए आए हैं. ஆனால் உங்கள் குழந்தைகள்கிட்ட சுயம் தந்தையானவர் கொண்டாடுவதற்காக வந்துவிட்டார்.
ऐसे विचित्र दृश्य कभी स्वप्न में भी नहीं सोचा होगा. அப்படிப்பட்ட விசித்திரமான ஒரு காட்சியை நீங்கள் கனவுல கூட யோசித்திருக்க முடியாது. लेकिन ஆனால் साकार रूप में मनाने के लिए भाग भाग कर पहुँच गए हो. இன்று அதை சாக்கார ரூபத்தில் கொண்டாடுவதற்காக ஓடோடி வந்து சேர்ந்து விட்டீர்கள். பாபி चारों ओर के बच्चों को देख हर्षित होते हैं. பாபா கூட நாலா பக்கங்களிலும் உள்ள குழந்தைகளை பார்த்து புன்முறுவல் பூர்க்கின்றார். வா சாலிகிராம் பச்சே வா, ஆகா எனது சாலிகிராம் குழந்தைகளே ஆகா. வா சாக்கார் ரூப்தாரி ஹோவன்னார் ஃபரிஸ்தாசோ தேவதா பச்சே வா, ஆகா சாக்கார சொரூபத்தில் இருந்து ஃபரிஸ்தாவிலிருந்து தேவதையாக கூடிய குழந்தைகளே ஆகா. भक्त बच्चों और आप ज्ञानित आत्मा बच्चों में कितना अंतर है. பக்த குழந்தைகள் மற்றும் நீங்கள் ஞானித்து ஆத்மா குழந்தைகளில் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. भगत भावना का अल्पकाल का फल पाकर खुश हो जाते हैं. பக்தர்கள் என்ன செய்கிறாங்க, பாவனையினுடைய அல்பகால பலனை அடைந்து மகிழ்ச்சி அடைகின்றார்கள். வா வாக்கா கீத் காத்தே रहते हैं, ஆகா ஆகா என்ற பாடலை பாடிக்கொண்டே இருக்கின்றார்கள். और आप ज्ञानित्व आत्मा बच्चे थोड़ा सा अल्पकाल का फल नहीं पाते हो. நீங்கள் ஞானி ஆத்மாக்கள் ஆகிய குழந்தைகள் கொஞ்சம் அல்லது அல்ப காலத்தினுடைய பலனை அடையிறதில்லை. लेकिन ஆனால் बाप से पूरा वर्षा ले वर्षे के अधिकारी बन जाते हो. பாபாவிடமிருந்து முழுமையான ஆஸ்தியை அடைந்து ஆஸ்திக்கு அதிகாரிகளாக ஆகிவிடுகின்றீர்கள். तो भक्त आत्माएं और ज्ञानित्व आत्मा बच्चों में कितना अंदर है. பாபா சொல்கிறாரு, பக்த ஆத்மாக்கள் மற்றும் ஞானித்துவ ஆத்மாக்கள் குழந்தைகளில் எவ்வளோ வித்தியாசம் இருக்கிறது. मनाते भी भक्त भी हैं और मनाने आप भी आए हैं. கொண்டாடுவது கூட பக்தர்கள் சிவராத்திரியை, நீங்கள் கூட கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். லேக்கின் ஆனால் மனானே மே கித்னா அந்தர் ஹை, கொண்டாடுவதில் கூட எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. சிவ ஜெயந்தி மனானே ஆயே ஹோனா. பாபா சொல்கிறாங்க, கேட்குறேன், சிவ ஜெயந்தி கொண்டாட வந்திருக்கின்றீர்கள் தானே. பாக் பாகக்கர் ஆயே ஹே, ஓடோடி வந்திருக்கின்றீர்கள். कोई अमेरिका से, कोई लंदन से, कोई ऑस्ट्रेलिया से, कोई एशिया से, कितना स्नी से आकर पहुँचे हो. சிலர் அமெரிக்காவிலிருந்து, சிலர் லண்டனிலிருந்து, சிலர் ஆஸ்திரேலியாவிலிருந்து, சிலர் ஏஷியாவிலிருந்து எவ்வளவு அன்பாக வந்தடைந்து விட்டீர்கள். तो ஆக बाप दादा बाकी जयंती साथ बच्चों की भी जयंती है, तो बाप के साथ बच्चों की भी जयंती की முபாரக் ஹோ முபாரக் ஹோ முபாரக் ஹோ. பாபாவின் ஜெயந்தியின் கூடயே குழந்தைகளுடைய ஜெயந்தியும் இருக்கிறது. அதனால் பாபா கூட குழந்தைகளுக்கான ஜெயந்திக்கான வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். क्योंकि ஏனென்றால் பாபா சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறார். ஏனென்றால் अकेला बाप इस साकार दुनिया में सिवाय बच्चों के कोई भी कार्य नहीं कर सकता. பாபா தனியாக இந்த சாக்கார உலகத்தில் குழந்தைகள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. இத்தனா பச்சோं से प्यार है, அவ்வளவு குழந்தைகள் மேலே அன்பு இருக்கின்றது. அக்கேலா कर ही नहीं सकता, தனியாக அவரால் ஒன்றுமே செய்ய முடியாது. पहले बच्चों को निमित्त बनाते, फिर बैकबोन होकर व कंबाइंड होकर करावनार होकर निमित्त बच्चों से कार्य कराते. முதல்ல குழந்தைகளை நிமித்தமாக ஆக்குகின்றார். அப்புறம் அவர் என்னவாயிடுறாரு, ஒன்று பேக் போனாக ஆயிடுறாரு, அல்லது கம்பைண்டாக ஆகிடுறாரு, அல்லது செய்விப்பவராக ஆகிவிடுகின்றார். அப்போ தான் நிமித்தமான குழந்தைகள் மூலமாக அந்த காரியத்தை செய்விக்கின்றார். ஆக குழந்தைங்களை நிமித்தமாக வைக்கின்றார், தான் பேக்போனாக ஆகிறாரு, அல்லது கம்பைன் ரூபத்தில் இருக்கார், அல்லது செய்விப்பவர் என்ற நிலையில் இருக்கிறார். साकार दुनिया में अकेला बच्चों के बिना नहीं पसंद करता.
சாக்கார உலகத்தில் குழந்தைங்க இல்லாமல் பாபாவுக்கு கூட பிடிக்கலையாம். निराकार दुनिया में तो आप बच्चे बाप को अकेले छोड़कर चले जाते हो. ஆனால் நிராகாரமான உலகத்தில் நீங்கள் குழந்தைங்க என்ன பண்ணீங்க, பாபாவை தனியாக விட்டுட்டு போயிடுறீங்க. பாப் की आज्ञा से ही चाहते हो, लेकिन பாபானுடைய கட்டளைப்படி தான் போகிறீங்க. ஆனால் साकार दुनिया में बाप बच्चों के बिना रह नहीं सकते हैं. சாக்கார உலகத்தில் குழந்தைகள் இல்லாமல் பாபாவால் இருக்கவே முடியாது. बच्चे ज़रूर साथ चाहिए. குழந்தைகள் கண்டிப்பாக துணையாக வேண்டும். बच्चों को भी वायदा है ना, साथ रहेंगे साथ चलेंगे. குழந்தைகள் கூட என்ன உறுதிமொழியை கொடுத்திருக்கின்றீர்கள், கூடையே இருப்போம் கூடையே போவோம். சிர்ஃப் நிராகாரி துனியா தக், அது எது வரைக்கும், நிராகாரமான உலகம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் கிடையாது. பாப் தாதா தேக் ரஹே தே, பாப் தாதா பார்த்து கொண்டு இருந்தார்கள். சபி பச்சோ கோ பாப் கி ஜெயந்தி மனானே கா கித்தனா உமங் உற்சாஹ். எல்லா குழந்தைகளுக்கும் பாபாவினுடைய ஜெயந்தியை கொண்டாடுவதில் எவ்வளோ உற்சாகம் ஆர்வம் இருக்கின்றது. तो बाप भी देखो बच्चों के स्नेह में आपके साथ साकार शरीर का लोन लेकर पहुंच गए हैं. பாபாவை கூட பாருங்கள், குழந்தைங்களுடைய அன்பில் உங்கள் கூட சாக்கார சரீரத்தை லோனாக எடுத்து வந்து விட்டார். इसको कहते हैं अलौकिक प्यार. இதுதான் என்னன்னு சொல்லப்படுகின்றது, अलौकिकமான அன்பு. बच्चे बाप के बिना नहीं रह सकते. பாபா குழந்தைகள் இல்லாமல் இருக்கவே முடியாது. और बाप बच्चों के बिना नहीं रह सकते. குழந்தைகளும் பாபா இல்லாமல் இருக்க முடியாது. प्यार भी अति है और फिर न्यारा भी अति है. அன்பும் ரொம்ப இருக்கின்றது, விடுபட்ட நிலையும் ரொம்ப இருக்கின்றது. इसीलिए बाप की महिमा ही है. அதனால தான் பாபானுடைய மகிமே என்ன, न्यारा और प्यारा, விடுபட்டவர் மற்றும் அன்பானவர். बच्चे बाप के लिए बहुत प्रकार की गिफ्ट, चाहे कार्ड चाहे कोई चीज़ चाहे दिल के उमंग के पत्र जो भी लाए हैं. குழந்தைங்க பாபாவுக்காக விதவிதமான கிஃப்டினுடைய கார்டு இல்லைனா பொருட்கள் அல்லது இதயத்தினுடைய ஆர்வம் நிறைந்த கடிதங்கள் எதை கொண்டு வந்திருந்தாலும் சரி, बाप के पास आज के दिन वतन में सब गिफ्ट के म्यूज़ियम लगा हुआ. இன்றைய நாளில் வத்தனத்தில் எல்லாருடைய கிஃப்டினுடைய மியூசியமே இருக்கின்றது. आपका म्यूज़ियम है सेवा का और बाप का म्यूज़ियम है स्नेह का. உங்களுடைய மியூசியம் எதுக்காக, சேவைக்காக. ஆனால் பாபாவுடைய மியூசியம் எதுக்காக, அன்புக்காக. तो जो भी सभी लाए हैं वह भेजे हैं. सबका स्नेह संपन्न गिफ्ट बाप के पास अभी भी म्यूज़ियम में लगा हुआ है. நீங்கள் எதெல்லாம் கொண்டு வந்திருக்கிறீங்க அல்லது அனுப்பியிருக்கிறீங்க அனைத்துமே சிநேகம் நிறைந்த ஒரு கிஃப்ட்டு பாபாட்ட இப்போ கூட மியூசியத்தில் இருக்கின்றது. ஜினோக்கோ தேக் தேக் பாப் ஹர்ஷித் ரஹத்தே ஹேன். அதை பார்த்து பார்த்து பாபா மகிழ்ச்சி அடைகின்றார். சீஸ் படி नहीं है, பொருள் ஒன்றும் பெரியது கிடையாது. लेकिन ஆனால் जब चीज में स्नेह भर जाता है, அந்த பொருளில் எப்போ அன்பு நிறைந்து விடுகின்றதோ वो छोटी चीज भी बहुत महान बन जाती है. அந்த சின்ன பொருள் கூட மகானாக ஆகிவிடுகின்றது. तो ஆக बाप दादा चीज को नहीं देखते हैं. बाप दादा என்ன பொருள் என்று பார்ப்பதில்லை. कागज में कार्ड को या पत्र को नहीं देखते हैं. பேப்பரில் கார்டு அல்லது உங்களுடைய கடிதத்தை பார்க்கறது இல்லை. लेकिन ஆனால் उसमें समाये हुए दिल के स्नेह को देखते हैं. அதில் நிறைந்திருக்கின்ற இதயபூர்வமான அன்பை பார்க்கின்றார்கள். इसीलिए कहा है, அதனால தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, बाप के पास स्नेह का म्यूजियम है. பாபாட்ட என்ன மியூசியம் இருக்கு, அன்பினுடைய மியூசியம் இருக்கிறது. ऐसे म्यूजियम आपके वर्ल्ड में नहीं है. அப்படிப்பட்ட மியூசியம் உங்கள் உலகத்திலேயே கிடையாது. है ऐसा म्यूजियम, அப்படிப்பட்ட அன்புக்கான மியூசியம் இருக்கிறதா, नहीं है, இல்லை.
जब बाप एक एक प्यार की गिफ्ट को देखते हैं பாபா எப்போ ஒவ்வொரு அன்பான கிஃப்டையும் பார்க்கின்றாரோ देखते ही बच्चों की सूरत उसमें दिखाई देती है பார்த்த மாத்திரத்திலேயே குழந்தைகளுடைய முகம் அதில் தெரிகிறது ஐசி கமராக आपके पास அப்படிப்பட்ட கேமரா ஏதாவது உங்கள்கிட்ட இருக்கின்றதா नहीं है கிடையாது गिफ्ट को देखते ही बाप दादा को एक शुभ संकल्प उठा बताएं அந்த கிஃப்டை பார்த்த மாத்திரத்திலேயே பாப் தாதாவுக்கு ஒரு சுப சங்கல்பம் எழுந்துதான் சொல்லட்டுமா கர்னா படேகா சொன்னா உங்களுக்கு செய்ய வேண்டியிருக்கும் கரேங்கே செய்வீர்களா தயார் ஹே நீங்கள் தயாராக இருக்கின்றீர்களா சோச்சனானே அப்புறம் யோசிக்கக்கூடாது बाप दादा को संकल्प उठा बाप दादा के संकल्प வருது என்ன வந்தது यह गिफ्ट तो बाप के पास पहुंच गई लेकिन இந்த gift என்னட்ட வந்து சேர்ந்துடுச்சு ஆனால் साथ में बाप दादा को एक और भी गिफ्ट चाहिए இதன் கூட பாப் தாதாக்கு இன்னொரு gift வேணுமா பாபாவை கேட்குறார் எனக்கு இன்னொரு gift வேணும் आप लोगों की गिफ्ट बहुत अच्छी है लेकिन உங்கள் கிஃப்ட்டு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் பாப் தாதாக்கோ और भी चाहिए பாப் தாதாக்கு இன்னும் gift வேணும் तो देंगे गिफ्ट கொடுப்பீர்களா वैसे भी ये जो यादगार मनाते हैं शिव जयंती अर्थात कुछ न कुछ अर्पण करते இந்த நினைவு சின்னமாக கொண்டாடுகின்றார்கள் அல்லவா ஜெவ ஜெயந்தி அதாவது அதில் ஏதாவது ஒன்று அர்ப்பணம் செய்கின்றார்கள் बलिहार जाते हैं बलियागिंडाர்கள் तो बाप दादा ने सोचा बाप दादा யோசிச்சார் என்ன யோசிச்சார் बलियार तो सब बच्चे गए हैं எல்லா குழந்தைகளும் பலி ஆயிட்டீங்க बलियार हो गए हैं क्या अभी थोड़ा थोड़ा अपने पास संभाल कर रखा பலியார் ஆயிட்டீங்களா அவர் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றார் எல்லாம் பலியார் ஆயிட்டீங்கன்னு அப்புறம் கேட்குறார் நீங்கள் பலியார் ஆயிட்டீங்களா இல்லை கொஞ்சம் கொஞ்சம் உங்கள்கிட்ட संभालने பண்ணி வைத்திருக்கின்றீர்களா आज के दिन व्रत भी लेते हैं இன்னைக்கு சிவ ஜெயந்தினா விரதம் கூட எடுக்கின்றார்கள் ஆக बाप दादा को संकल्प आया बाप दादा को संकल्प வந்துதான் बच्चे जो कभी कभी थोड़ा सा चलते थे चक जाते हैं குழந்தைங்க அப்பப்போ போய் கொண்டிருக்கும்போது களைப்படைந்து விடுகின்றார்கள் मेहनत बहुत महसूस करते हैं உழைப்பை ரொம்ப அனுபவம் செய்கிறாங்க நிரந்தர் யோக் லகானா முஸ்கில் அனுபவம் करते हैं நிரந்தரமாக யோகத்தில் இருக்கிறத ரொம்ப கஷ்டமாக அனுபவம் செய்கிறாங்க सोचते हैं அப்போ என்ன யோசிக்கிறாங்களா हो तो जाएगा ஆயிடும் பின்னாடி பாப் को दिलासे देते हैं பாபாவுக்கே சொல்கிறாங்களாம் आप फिक्र नहीं करो நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பாபா हो जाएगा ஆயிடும் அந்த மாதிரி लेकिन ஆனால் बाप दादा को बच्चों की थकावट व अकेलेपन या कभी कभी कोई थोड़ा सा जिस्कल भी हो जाते हैं ஆனால் பாப் தாதாக்கு குழந்தைகளுடைய களைப்பு அல்லது அப்பப்போ தனியாக இருக்கிற ஒரு அனுபவம் கொஞ்சம் மனசு விட்டு போகிறது पता नहीं हमारा भाग्य में है नहीं है இப்படி அந்நேரம் யோசிக்கிறாங்களாம் என்னுடைய பாக்கியத்தில் இருக்கா இல்லையானே தெரியல कभी कभी ऐसा सोचते हैं அப்பப்போ இந்த மாதிரி யோசிக்கின்றார்கள் तो वह बाप को अच्छा नहीं लगता है இது பாபாவுக்கு பிடிக்கவே இல்லை எதெல்லாம் களைப்படுகிறது தனியாக அனுபவம் பண்ணுறது மனசு விட்டு போகிறது பாக்கியத்தில் இருக்கோ இல்லையோ தெரியல என்று நினைப்பது இது எதுவுமே பாபாவுக்கு பிடிக்கவில்லை सबसे ज़्यादा बाप को बच्चों की मेहनत अच्छी नहीं लगती है எல்லாத்தை விட அதிகமாக எது பாபாவுக்கு பிடிக்கலைன்னா குழந்தைகள் செய்கின்ற உழைப்பு மாலிக் और मेहनत பாபாவுக்கு ஆச்சரியமாக இருக்குது எஜமானன் மற்றும் உழைப்பு ரெண்டும் எப்படி இருக்க முடியும் எஜமானன் அப்படின்னா உழைப்பு கிடையாது உழைப்பு அப்படின்னா எஜமானனாக இருக்க முடியாது இது எப்படி குழந்தைங்க எஜமானர்களாகவும் இருக்கின்றார்கள் உழைப்பும் செய்கின்றார்கள் பாப் கே பி பாலக் சோ மாலிக் हैं
பாபாவுக்கு கூட குழந்தைகளாக ஆகி எஜமானர்களாக ஆகியிருக்கின்றார்கள். பகவான் கே பி மாலிக். அப்போ என்ன ஆயிடுறீங்க? பகவானுக்கே எஜமானர்களாகிடுறீங்க. அவர் மெஹனத் கரே, அப்புறம் உழைப்பு செஞ்சீங்கன்னா அச்சா லகேகா, பிடிக்குமா என்ன பாபாக்கு? சுன்னா பி அச்சா नहीं लगता, கேட்கவே நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறார். குழந்தைங்க உழைக்கிறாங்கங்கிறது. तो आग बाप को संकल्प आया कि बच्चे बर्थडे की गिफ्ट तो ज़रूर देते ही हैं. அப்போ பாபாவுக்கு சங்கல்பம் வருதான், குழந்தைங்க பர்த்டேக்கு கிஃப்ட் கொடுக்கவே செய்கின்றார்கள். क्यों नहीं आज के दिन सभी बच्चे गिफ्ट के रूप में दे दें. இன்னைக்கு நாளில், சிவ ஜெயந்தியில், சிவராத்திரியில் எல்லா குழந்தைகளும் ஏன் இந்த ரூபத்தினுடைய கிஃப்டை கொடுக்கக்கூடாது? स्थूल गिफ्ट जो दी वो तो वतन में इमेज हो गई. நீங்கள் என்ன ஸ்தூலமான கிஃப்ட் கொடுத்தீங்களோ அதெல்லாம் வதனத்தில் எமர்ஜ் ஆயிடுச்சு. லேக்கின் ஆனால் निराकारी दुनिया में तो ये गिफ्ट इमर्ज नहीं हो सकती है இல்லையா? நிராகாரமான உலகத்தில் இந்த கிஃப்ட் எமர்ஜ் ஆக முடியாது. वहाँ तो संकल्प की गिफ्ट पहुँचती है. அங்கே சங்கல்பத்தினுடைய கிஃப்ட் தான் சேருகிறது. तो बाप को संकल्प आया, அதனால் பாபாவுக்கு கூட சங்கல்பம் வந்துதான். என்னது? आज के दिन सब बच्चों से गिफ्ट लेनी है. இன்னைக்கு நான் எல்லா குழந்தைகளிடமிருந்தும் கிஃப்டை பெற வேண்டும். तो गिफ्ट देंगे या देके फिर वहाँ जाकर वापस ले लेंगे. பாபா கேட்குறாங்க வதனத்தில், நீங்கள் கிஃப்ட்டு கொடுத்துட்டு திருப்பி சாக்கார உலகத்துக்கு போனோன்னே வாபஸ் எடுத்துக்க மாட்டீங்க தானே? कहेंगे मधुबन का मधुबन मैं रहा और अपने देश में अपने देश है, ऐसी तो नहीं करेंगे. இல்லை இப்படி சொல்லுவீங்களா? மதுபனுடையது மதுபன்லே இருந்துருச்சு, நம்ம தேசத்தில் நம்மளுடையதாக இருக்கின்றது, அப்படி சொல்ல மாட்டீங்க தானே? பச்சே படே சத்துருவோகே. குழந்தைங்க ரொம்ப ரொம்ப கெட்டிக்காரங்களாயிட்டாங்களாம். பாப்கோ कहते हैं, பாபாக்கு சொல்கிறாங்களாம். என்ன சொல்கிறாங்க? हम चाहते तो नहीं है वापस आए लेकिन आ जाती है. அது திரும்ப வரணும்னு நாங்கள் விரும்பலை, ஆனாலும் அது வந்துடுது. आ जाती है तो आप स्वीकार क्यों करते हो. சரி, அது வந்துடுச்சுன்னா அதை ஏன் நீங்கள் ஸ்வீகாரம் செய்கின்றீர்கள்? आ जाती है ये ரைட்டு. பாபா சொல்கிறேன், வந்துடுதுன்னு சொல்கிறீங்க, அது சரிதான். लेकिन ஆனால் कोई चीज़ आपके पास पसंद नहीं है और कोई ज़बरदस्ती भी दे दे तो आप लेंगे या वापस दे देंगे. பாபா ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுக்கு ஒரு பொருள் பிடிக்கலை, அதை யாராவது கட்டாயப்படுத்தி உங்களுக்கு கொடுக்குறாங்க, நீங்கள் அதை திரும்பி கொடுத்துருவீங்க தானே? திரும்ப கொடுத்துருவீங்க தானே? तो स्वीकार क्यों करते हो. அப்போ ஏன் அதை ஸ்வீகாரம் செய்கின்றீர்கள்? மாயா तो वापस लाएगी. மாயா என்ன பண்ண எப்போதும் திரும்ப கொண்டு தான் வரும். लेकिन ஆனால் आप स्वीकार नहीं करो, நீங்கள் ஸ்வீகாரம் செய்யாதீர்கள். ஐசி ஹிம்மத் है, அப்படிப்பட்ட தைரியம் இருக்கிறதா? பாபா கேட்குறார். அதுக்கு கூட என்ன இருக்கணும்? தைரியம் இருக்கணும். சோச்சுக்கருக்காகோ யோசித்து சொல்லுங்கள், சும்மா சொல்லிடாதீங்க. फिर वहाँ जाकर नहीं कहना बाबा क्या करो चाहते नहीं है लेकिन हो गया. அப்புறம் அங்கே போயிட்டு இப்படி சொல்லாதீங்க, பாபா என்ன பண்ணுறது நாங்கள் விரும்பலை ஆனால் அப்படி ஆயிடுச்சு. ஐசே பத்திரத்தை நீ இலிக்கீங்கன்னா அந்த மாதிரி கடிதம் எழுத மாட்டீர்கள் தானே? ஆப்கி ஹிம்மத் और बाप की मदद, உங்களுடைய தைரியம் பாபாவுடைய உதவி. हिम्मत कमी नहीं करना, फिर देखो बाप की मदद मिलती है नहीं. தைரியத்தை மட்டும் குறையாமல் பார்த்துக்குங்க, அப்புறம் பாருங்க பாபாவுடைய உதவி கிடைக்கின்றதா இல்லையா என்று. सभी को अनुभव भी है कि हिम्मत रखने से बाप की मदद समय पर मिलती है. எல்லாருக்குமே இந்த அனுபவம் இருக்கின்றது. தைரியத்தை வச்சா பாபாவுடைய உதவி அந்த நேரத்தில் கிடைக்கின்றது. அவர் மில்னி ஹே, அவர் கிடைக்கவே செய்யும், கேரண்டியாக இருக்கிறது. ஹிம்மத் ஆப்கி மதத் பாப் கி, ஆக தைரியம் உங்களுடையது, உதவி பாபானுடையது. ஸோ சங்கல்ப கியா हुआ. அப்போ சங்கல்பம் என்ன ஆயிடுச்சு?
चेहरे देख रहे हैं हिम्मत है या नहीं है பாபா எல்லாருடைய முகத்தையும் பார்க்கின்றார் தைரியம் இருக்கின்றதா தைரியமுடையவர்களாக இருக்கின்றார்களா क्योंकि अगर हिम्मत नहीं होती तो बाप के बनते नहीं தைரியம் இல்லைன்னா பாபா குழந்தையே நீங்கள் ஆக மாட்டீங்க பன் கயே நீங்கள் பாபா குழந்தை ஆயிட்டீங்க இசே சித்த இது என்ன ப்ரூவ் பண்ணுது हिम्मत उंगटा धैर्य இருக்குன்னு सिर्फ छोटी सी बात करते हो कि समय पर हिम्मत को थोड़ा सा भूल जाते हो ஒரு சின்ன விஷயந்தான் செய்கிறீங்க என்னன்னா நேரத்தில் தைரியத்தை கொஞ்சம் மறந்து விடுகின்றீர்கள் जब कुछ हो जाता है ना पीछे हिम्मत व मदद याद आती है எல்லாம் முடிஞ்ச பிறகு பின்னாடி தைரியம் உதவி நினைவுக்கு வருகிறது समय पर सब शक्तियाँ समय प्रमाण यूज़ करना इसको कहा जाता है ज्ञानी तो आत्मा योगी तो आत्मा நேரத்தில் அனைத்து சக்திகளையும் நேரத்திற்கு ஏற்ப பயன்படுத்துவது அவங்கள தான் என்னன்னு சொல்லப்படுகின்றது ஞானி து ஆத்மா யோகி து ஆத்மா என்று இப்போ ஞானி து ஆத்மா அல்லது யோகி து ஆத்மா என்றால் அவருடைய முதல் அடையாளம் என்ன நேரத்தில் அனைத்து சக்திகளும் நேரத்திற்கு ஏற்ப பயன்படுத்தக்கூடியவர்கள் அவங்க தான் ஞானி து ஆத்மாக்கள் बाप दादा को एक बात की बहुत खुशी है बाप दादाவுக்கு ஒரு விஷயத்தில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கான் पता है किस बात की எந்த விஷயத்துலன்னு சொல்லலாமா போலோ சொல்லுங்கள் நீங்கள் நிறைய பேர் நம்மளாம் சொல்கிறாங்க सब ठीक बोल रहे हो எல்லாமே சரியாக சொல்கிறீங்க लेकिन ஆனால் बाप का संकल्प और है சொன்னதெல்லாம் கரெக்டாக தான் சொல்லியிருக்கீங்க ஆனால் பாபாவுடைய சங்கல்பம் வேறையாக இருக்குது பௌத் குஹிய சுனாரே நீங்கள் ரொம்ப ஆழமாக சொல்கிறீங்க நாலேஜ்ஃபுல் ஹோகேன்னா ஏன்னா நீங்கள்லாம் நாலேஜ்ஃபுல்லாக ஆகிவிட்டீர்கள் தானே பாப் தாதா குஷ் ஓரையத்தே பாப் தாதா ஏன் மகிழ்ச்சி அடைகின்றார்கள் கை பச்சோனை பத்திர சிட்கி லிக்கிய சில குழந்தைகள் கடிதத்தில் அல்ல சிட்டில் எழுதிடுறாங்க ஹம் 108 में आएंगे बहुत चिटकी आएंगे நாங்கள் 108 மணியில் மாலையில் வருவோம் நிறைய கடிதம் எழுதுகிறாங்க பாப் தாதா நீ सोचा बाप दादा யோசிச்சாரா इतने 108 में आएंगे तो 108 की माला 5 लड़ियाँ की बनानी पड़ेगी எல்லாமே இந்த 108 வந்தாங்கன்னா 108 மாலை 5 வரிசையாக பண்ண வேண்டியிருக்கும் तो 5, 6, 7, 8 लड़ियाँ की माला बनाई क्या ना அப்போ 5, 6, 7, 8 வரிசையாக மாலைகள்லாம் செய்ய வேண்டுமா என்ன जिन्होंने संकल्प किया है लक्ष्य रेखा है बहुत अच्छा है யாரெல்லாம் சங்கல்பம் பண்ணியிருக்கீங்களோ லட்சியம் வைத்திருக்கின்றீர்களோ ரொம்ப நல்லது लेकिन ஆனால் சிறு சங்கல்ப बीच बीच में दिड़क करते रहना இந்த சங்கல்பத்தை நாங்கள் 108 வருவோம்னு சொல்கிறீங்கல்ல இந்த சங்கல்பத்தை இடையிடையே திடப்படுத்தி கொள்ளுங்கள் டீலா नहीं करना लूस ஆக்கிடாதீங்க ऐसे तो नहीं कहेंगे माया आ गई अब पता नहीं आएंगे या नहीं पता नहीं करना இந்த மாதிரி சொல்ல மாட்டீங்க தானே மாயை வந்துருச்சு இப்போ தெரியாது வருவோமா வரமாட்டோமான்னு பத்தானே தெரியாது சொல்லாதீர்கள் பத்தா கர்லியா ஆனாஹி தெரிந்து கொண்டீர்கள் வந்தே தீர வேண்டும் திடத்தாக்க டாப்பா லகானே ரஹனா திடத்தன்மை என்பதை நீங்கள் ஏற்படுத்தி கொண்டே இருங்கள் हाँ मुझे आना ही है कुछ भी हो जाए என்ன ஆனாலும் சரி நான் வந்தே தீருவேன் மேரா நிச்சய அட்டல்ல அக்கண்ட என்னுடைய நிச்சயம் எப்படி இருக்கு ஆடாததாக அசையாததாக அகண்டமாக இருக்கின்றது ஐசி அட்டலக்கண் நிச்சய அப்புறம் பாபா கேட்குறாங்க நம்மளுடைய அந்த நிச்சயமானது
நிரந்தரமானதாக அகண்டமானதாக இருக்கின்றதா? तो माया को हिलाने के लिए भेजें. பாபா கேட்குறேன், அப்போ அசைக்கிறதுக்காக மாயை அனுப்பவா? நீ அனுப்ப வேண்டாமா? डरते हो, பயப்படுகின்றீர்களா? மாயா आपसे डरती है और आप माया से डरते हो. பாபா கேட்குறாங்க, மாயை உங்களை பார்த்து பயப்படுது, ஆனால் நீங்கள் மாயை பார்த்து பயப்படுகின்றீர்களா? माया अपने दरवाजे देखती है, यहाँ खुला हुआ है, यहाँ खुला हुआ है, ढूंढती रहती है. மாயை உள்ளே வர்றதுக்கான வழியை பார்த்துக்கிட்டே இருக்குது. இங்கே திறந்துருக்கா, இங்கே திறந்துருக்கா அப்படின்னு அது தேடிக்கிட்டே இருக்கு. ஆப் கபரா தேக்கியோ, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அது வருவதற்கான வாசலை தேடிக்கொண்டே இருக்கிறது, எங்கே திறந்துருக்கு அப்படின்ட்டு. நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? மாயா குச்சி நஹி ஹை, மாயா ஒன்றுமே கிடையாது. மாயா अपने दरवाजे देखती है ना, ஆனால் பார்த்துக்கிட்டே இருக்கு. कुछ नहीं कहो तो कुछ नहीं हो जाएगी. மாயை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒன்றுமே இல்லாமல் போயிடும். ஆனை சக்தி, ஆனை சக்தி தோ ஆனை சக்தி. வர முடியாது, வர முடியாது, வர முடியாது. क्या करें, என்ன செய்வது? तो माया का दरवाजा खोला, आह्वान किया. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மாயினுடைய கேட்டை ஓப்பன் பண்ணிடுறீங்க, நீங்களே அதை அழைக்கின்றீர்கள். तो अच्छी बात है कि बहुत बच्चों ने 108 में आने के प्रयास किया. இது ரொம்ப நல்ல விஷயந்தான். நிறைய குழந்தைங்க 108 வருவதற்காக ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க. क्या है ना, ப்ராமிஸ் பண்ணியிருக்கீங்க தானே? जिन्होंने कहा कि हम 108 में आएंगे वो लंबा हाथ उठाओ. யாரெல்லாம் சொன்னீங்க நாங்கள் 108 மாலையில் வருவோன்னு, நீளமாக கையை உயர்த்துங்க. அத்தி தரப் சே டில் கரோ. கையை உயர்த்துறது கூட பாபா சொல்ல ஒரு டில் நல்லா பண்ணுங்க. बहुत अच्छा, मुबारक हो, ரொம்ப நல்லது, வாழ்த்துக்கள். ये नहीं सोचो कि 108 में कितने आएंगे, हम कहाँ आएंगे. அப்புறம் இதை யோசிக்காதீங்க, 108 எவ்வளோ பேர் வருவாங்க, நாம் வருவோமா வர மாட்டோமா அப்படி யோசிக்காதீங்க. பहले गिनती करने लग जाते हैं. ஆனால் குழந்தைங்க என்ன பண்ணுறாங்களாம், முதல்ல என்ன ஆரம்பிச்சிடுறாங்களாம். தாதி ஆயங்க, தீதி ஆயங்க, ஃபிர் தாதா பி ஆயங்க. தாதி வருவாங்க, தீதி வருவாங்க, தாத்தா கூட வருவார். அட்வான்ஸ் பார்ட்டி வாலே பி ஆயங்க, அட்வான்ஸ் பார்ட்டியில் போனவங்களும் வருவாங்க. ஹமாரா நம்பர் ஆயேகா என்னை பத்தா, நம்ம நம்பர் அதில் வருமா வராதா தெரியாது. தெரியாதுன்னு சொல்லாதீங்க. बाप दादा ने कहा कि बाप दादा 8-10 लड़ों की माला बना दे. बाप दादा 8 வருஷம் 10 வருஷம் கூட பண்ணிவிடுவார். इसलिए आप ये चिंता नहीं करो. ஆனால் நீங்கள் இதை கவலைப்படாதீங்க, என்னாதீங்க. நீங்கள் அவருக்கு नहीं देखो, பிறரை பார்க்காதீர்கள். आपको नंबर मिल ही जाना है, உங்களுக்கு நம்பர் கிடைத்தே தீரும். ये बाप की गारंटी है, இது பாபாவுடைய கேரண்டி. आप किनारा नहीं करना, நீங்கள் ஒதுங்கி போகாதீங்க. மாலா का बीच में धागा खाली नहीं करना. மாலையின் இடையில அந்த மணி காலியாக இருக்கக்கூடாது. एक दाना बीच में टूट जाए, निकल जाए तो माला अच्छी नहीं लगेगी. ஒரு மணி இடையில உடஞ்சிட்டாலோ இல்லை விலகி விட்டாலோ மாலை நல்லாவே இருக்காது. सिर्फ यह नहीं करना, बाकी बाबा की गारंटी है और आप ज़रूर आएंगे. அதனால் நீங்கள் உடஞ்சிடக்கூடாது, விலகிடக்கூடாது, அதை மட்டும் பார்த்துங்க. பாபாவுக்கு கேரண்டி என்ன, நீங்கள் கண்டிப்பாக வருவீர்கள். ஆஜ் தோ மனானே ஆயே, என்று நீங்கள் எல்லாம் கொண்டாடுவதற்காக வந்திருக்கின்றீர்கள். முரளி சலானை தோடி ஆயே, முரளி சொல்ல வந்திருக்காரா என்ன? तो और जो भी हो वो माला में आ जाओ. யாராக இருந்தாலும் சரி எல்லாம் மாலையில் வந்துடுங்க. 108 की माला में सबको वेलकम है. இன்னைக்கு பாபா சொல்கிறாங்க 108 மாலையில் உங்கள் எல்லாருக்கும் வெல்கம். या तो भक्ति मार्ग वालों ने 108 की माला बना ली. பக்தி மாதத்தில் இருக்கவங்க தான் 108க்கு மாலை பண்ணிட்டாங்க.
बाप दादा कितनी भी बढ़ा सकता है ஆனால் बाप दादा அதை எவ்வளோ பெருசானாலும் ஆக்க முடியும். सिर्फ इसमें गिफ्ट दो बाप ज़रूर लेगा. இதில் நீங்கள் வேறு ஒன்றும் பண்ண வேணாம், gift மட்டும் கொடுங்க, பாபா கண்டிப்பாக பெற்றுக்கொள்வார். gift को नहीं छोड़ेगा. गिफ्टை ஒரு பொழுது விட மாட்டார். छोटी सी गिफ्ट है कोई बड़ी नहीं है. சின்னது ஒன்றும் பெருசு அப்படிலாம் இல்லை. बाप ने सभी बच्चों का 6 मास का चार्ट देखा. बाप दादा அனைத்து குழந்தைங்களுடைய 6 மாதத்திற்கான சார்ட்டை பார்த்தாங்க. तो क्या देखा? என்ன பார்த்தார்கள்? अगर कोई भी बच्चे थोड़े भी नीचे होते हैं, हलचल में आते हैं, तो उसका कारण सिर्फ 3 बातों मुख्य है. எந்த ஒரு குழந்தையும் அசைஞ்சிடுறாங்க, அலைச்சலில் வந்துடுறாங்க அப்படின்னா அதுக்கு 3 காரணங்கள் தான் முக்கியமானவை. वही 3 बातें भिन्न भिन्न समस्या व परिस्थिति बनकर आती है. அந்த 3 விஷயங்கள் தான் விதவிதமான பிரச்சனைகளாக ஆகி வருகின்றன. वो 3 बातें क्या है? அந்த 3 விஷயங்கள் என்ன? अशुभ या व्यर्थ सोचना. நம்பர் 1, சுபமற்றதாக அல்லது வியர்த்தமாக யோசிப்பது. अशुभ व व्यर्थ बोलना. शुभमற்ற அல்லது व्यर्थமாக பேசுவது. और अशुभ व व्यर्थ करना. சுபமற்ற அல்லது வியர்த்தமானவற்றை செய்வது. ஆக எண்ணுவது, பேசுவது, செய்வது, இந்த 3லையும் ஒன்று அசுபமாக யோசிக்கிறது, பேசுகிறது, செய்கிறது, அல்லது வேஸ்ட்டை பேசுகிறது, நினைக்கிறது, செய்கிறது. सोचना, बोलना और करना. யோசிப்பது, பேசுவது மற்றும் செய்வது. इसमें टाइम वेस्ट बहुत होता है. இதில் ரொம்ப டைம் உங்களோட வேஸ்ட் ஆகுது. अभी विक्रम कम होते हैं. இப்போ நீங்கள் விக்ரமங்கள் ரொம்ப குறைவாயிடுச்சு. व्यर्थ ज़्यादा होते हैं. वेस्ट ஆனால் ரொம்ப பண்ணுறீங்க. व्यर्थ का तूफान हिला देता है. அந்த வேஸ்டினுடைய புயல் உங்களை அசைச்சிடுது. पहले सोच में आता है, फिर बोल में आता है, फिर कर्म में आता है. முதல்ல எண்ணங்களில் வருது, அப்புறம் பேச்சில் வருது, அப்புறம் செயல்லையும் வந்துடுது. और रिजल्ट में देखा तो किसी का बोल और कर्म में नहीं आता है. ரிசல்ட்டில் இன்னொன்று பாபா பார்த்தாரா, சில பேருக்கு இந்த வேஸ்ட்டு பேச்சிலையும் வரல, செயல்லையும் வரல, लेकिन सोचने में बहुत आता है. ஆனால் யோசிக்கல நிறைய வருகிறதா. जो समय बनाने का है वो सोचने में बीत जाता है. எந்த நேரம் நீங்கள் என்ன ஆக வேண்டுமோ அதுக்கு பதிலாக யோசிக்கிறதுலேயே அந்த நேரம் கடந்து விடுகிறது. तो आगे बाप दादा ये 3 बातें सोचना, बोलना और करना, इनकी गिफ्ट सभी से लेना चाहते हैं. அதனால் இன்றைக்கி இந்த 3 விஷயங்கள், யோசிப்பது, பேசுவது, செய்வது, இதனுடைய கிஃப்டை குழந்தைகள்டேருந்து வாங்கி கொள்ள விரும்புகின்றார். தயார்? நீங்கள் ரெடியாக இருக்கீங்களா? जिन्होंने दे दी वो हाथ उठाओ. யார் இந்த கிஃப்டை கொடுத்துட்டீங்களோ நீங்களாம் கை ஊற்றுங்க. हाथ का वीडियो अच्छी तरफ से एक साइड से निकाल. அவங்க கை தூக்கிறத பாபா சொல்கிறாரு, நல்ல விதமாக எல்லா சைட்லேருந்தும் எடுங்க ஃபோட்டோ. बड़ा हाथ उठाओ, நல்லா உயரமாக கையை உயர்த்துங்கள். ड्रिल नहीं करते हो इसलिए मोटे हो जाते हो. பாபா கிண்டல் பண்ணுறார், நீங்கள் ட்ரில் பண்ணாதனால தான் குண்டாயிடுறீங்க. அச்சா, நல்லது. சபினைய தேதியா, எல்லாருமே இந்த கிஃப்ட் கொடுத்துட்டீங்களா? வாபஸ் नहीं लेना. கொடுத்ததை திரும்பி பெறக்கூடாது. என்னை கண்ணாக்கி முக்ஸே நிக்கல் கயா क्या करे. அப்புறம் இந்த மாதிரி சொல்லக்கூடாது. என்ன பண்ணுறது, என் வாயிலேருந்து வெளியில் பட்டு விட்டது, என்ன பண்ணுறது? முக்கு பர் திட சங்கல்ப் கா பட்டன் லகா தோ. உங்கள் வாயில் திட சங்கல்பம் என்ற பட்டனை போடுங்க. திட சங்கல்ப பட்டன் தோ ஹேனா, திட சங்கல்பம் என்ற பட்டன் இருக்கிறது அல்லவா? क्योंकि बाप दादा को बच्चों से प्यार है ना. बाप दादा के குழந்தையிடம் அன்பு இருக்கின்றது அல்லவா? तो प्यार की निशानी है. அன்பினுடைய அடையாளம் என்ன?
प्यार वाले की मेहनत देख नहीं सकते. யாரிடம் அன்பு செலுத்துகின்றோமோ அவர்களுடைய உழைப்பை நம்மால் பார்க்க सहित கொள்ள முடியாது. बाप दादा तो उस समय यही सोचते हैं. अन्य இடத்துல बाप दादा नहीं யோசிக்கிறாங்க. बाप दादा साकार में जाकर इनको कुछ बोले, लेकिन अब तो आकार ही निराकारी है. சாக்காரத்தில் போயாவது ஏதாவது சொல்லணும் குழந்தைங்களுக்கு நினைக்கிறாங்க. ஆனால் இப்போ ஆக்காரியாகவும் இருக்கிறார், நிராகாரியும் இருக்கிறார். बिल्कुल सभी मेहनत से दूर मोहब्बत के झूले में झूलते रहो. அதனால் உழைப்பிலேருந்து விலகி அன்பு என்ற ஊஞ்சல்ல ஆடிக்கொண்டே இருங்கள். जब मोहब्बत के झूले में झूलते रहेंगे, எப்போ நீங்கள் அன்பு என்ற ஊஞ்சல்ல ஆடிக்கொண்டே இருப்பீர்களோ तो मेहनत समाप्त हो जाएंगी. உழைப்பு என்பது முடிவடைந்து விடும். मेहनत को खत्म करें. உழைப்பு முதல்ல அழித்து விடுங்கள். கதம் கரை நெய் सोचो. நாம் அதை அழிக்க வேண்டும் என்று கூட யோசிக்காதீர்கள். சிறு முஹப்பத் கே ஜூலே மே बैठ जाओ. நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அன்பு என்ற ஊஞ்சல்ல உட்காந்துங்க. मेहनत आपके ही छूट जाए. உழைப்பு தானாகவே விட்டுடும். உழைப்பை நான் விடணும் அப்படின்னு கூட நீங்கள் யோசிக்காதீங்கிற. மகிழ்ச்சி என்ற ஊஞ்சல்ல, அன்பு என்ற ஊஞ்சல்ல நீங்கள் அமர்ந்தாலே போதும், தானாகவே உழைப்பு என்ன ஆகிடும்? விட்டுடும். சோன்னைக்கு கோஷிஸ் நெய் கரோ. விடணும்னு ரொம்ப முயற்சி பண்ணாதீங்க. பைட்னைக்கு ஜூல்னைக்கு கோஷிஸ் கரோ. அன்பில் அமர்வதற்கும் ஆடுவதற்குமான முயற்சி செய்யுங்க, போதுமானது. சிவ ஜெயந்தி அர்த்தாத் பாபா சொல்கிறார், சிவ ஜெயந்தி என்றால் அதனுடைய பொருள் என்ன? பச்சோं के मेहनत समाप्त की जयंती. குழந்தைகளுடைய உழைப்பு என்பது முடிவடைகின்றது. ठीक है ना? சரிதானே? बाप को भी बच्चों पर फेथ है. பாபாவுக்கு கூட குழந்தைகள் மேலே நம்பிக்கை இருக்கின்றது. पता नहीं कैसे कोई किनारा कर लेते हैं. பாபாவே சொல்கிறார், எனக்கே தெரியல ஏன் சில குழந்தைங்க அப்பப்போ தனியாகிடுறாங்க. பாப் கோபி பத்தா நெய் படுத்த. பாபாவுக்கே தெரியலையா ஏன் குழந்தைங்க விலகி போயிடுறாங்கன்னு. சத்திர சாயக்கு அந்த பைட்டே ரஹோ. குடை நிழலில் உள்ளே எப்பொழுதுமே இருங்க. பிராமன் ஜீவனுக்கு அர்த்தம் ஹீ. பிராமண வாழ்க்கையினுடைய பொருள் என்ன தெரியுமா? ஜூல்னா மாயாமினி, அதாவது ஆடுவது, ஊஞ்சல் ஆடுவது. மாயில் இல்லை, மாயா பி ஜுலாத்திய. மாயை கூட என்ன பண்ணுது? ஊஞ்சலை ஆட்டுகிறது. अमृत वेले देखो माया ऐसी जुलाती है जो सूक्ष्मोदन में आने के बजाय, निराकार दुनिया में आने के बजाय इंद्रलोक में जले जाते हैं. அமிர்த வெளியில் பாருங்கள், அந்த மாதிரி ஊஞ்சல் ஆட்டு தான் சூக்ஷ்மோதனத்துக்கு வர்றதுக்கு பதிலாக, நிராகாரமான உலகத்துக்கு வர்றதுக்கு பதிலாக நித்திரை உலகத்திற்கு சென்று விடுகின்றார்கள். कहते हैं योग डबल लाइट बनाता है. சொல்லும்போது இப்படி தான் சொல்கிறாங்க, யோகா என்ன பண்ணுது? டபுள் லைட் ஆகுதுன்னு. लेकिन माता भारी हो जाता है. ஆனால் தலை வலிக்குது. तो माया भी झुला झुलाती है. மாயை கூட என்ன பண்ணுது? ஊஞ்சலாக ஆட்டுது. लेकिन माया के झूले में नहीं झूलना. மாயனுடைய ஊஞ்சலில் ஒருபொழுதும் நீங்கள் ஆடாதீர்கள். आधा कल्प तो माया के झूले में खूब झूल कर देखा है ना. பாதி கல்பம் மாயினுடைய ஊஞ்சலில் உட்காந்து நல்லா ஆடி இருக்கீங்க தானே, ஆடி பார்த்துருக்கீங்க தானே. கியா மிலா? என்ன கிடைச்சது? மிலா குச்? ஏதாவது உங்களுக்கு கிடைச்சதா? தக்கு கயேன்னா களைப்படைந்து விட்டீர்கள் அல்லவா. அபி இப்பொழுது அதீந்திரிய சுக்கே ஜூலைமே ஜூலோ. அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சலில் ஆடுங்க. குஷிக்கே ஜூலைமே ஜூலோ. மகிழ்ச்சி என்ற ஊஞ்சல்ல ஆடுங்க. சக்திக்கு அனுபூதிக்கு ஜூலோமே ஜூலோ. சக்திகள் அதனுடைய அனுபவத்தினுடைய ஊஞ்சல்ல ஆடுங்க. इतने झूले आपको मिले हैं जो यहाँ के प्रिंसेस को भी नहीं होंगे. அவ்வளவு ஊஞ்சல் உங்களுக்கு கிடைத்திருக்கின்றது, இங்கே இருக்கிற பிரின்சஸுக்கு கூட அது கிடைக்கல. சாயே ஜிஸ் ஜூலேமே ஜூலோ. எதில் விரும்புகிறீங்களோ அந்த ஊஞ்சலில் ஆடுங்க. பாபா என்னென்ன ஊஞ்சலை கொடுத்துருக்கின்றார்? அதீந்திரிய சுகம் என்ற ஊஞ்சல், மகிழ்ச்சி என்ற ஊஞ்சல், சக்தியினுடைய அனுபவங்கள் என்ற ஊஞ்சல்.
அபி பிரேம் கே ஜூலை மே ஜீலோ. அடுத்து பாபா சொல்ல, அன்பு என்ற ஊஞ்சலை விடுங்க, அபி ஆனந்துக்கே ஜூலை மே ஜூலோ, ஆனந்தத்தினுடைய ஊஞ்சலில் ஆடுங்க. அபி கியான் கே ஜூலை மே ஜீலோ, ஞானம் என்ற ஊஞ்சல் ஆடுங்க. கித்தனே ஜூலே, எவ்வளோ ஊஞ்சல்கள் பாருங்கள், அன்கினித், எண்ணிக்கையில் அடங்காத அளவுக்கு ஊஞ்சல்கள். तो झूले से उतरो ही नहीं, ஊஞ்சல்லேருந்து இறங்கவே இறங்காதீங்க. जो लाले होते हैं ना, तो माँ बाप यही चाहते हैं कि बच्चे का पाँव मिट्टी में नहीं पड़े. யார் ரொம்ப செல்லமான குழந்தைங்களாக இருக்காங்களோ அவர்களுடைய தாய் தந்தை என்ன நினைக்கிறாங்க, அந்த குழந்தை ஒரு பொழுதும் தன்னுடைய காலை மண்ணில் வச்சிடக்கூடாது அல்லது மண்ணை சாப்பிட்றக்கூடாது. லேக்கின் ஆப் நெய் காணா பாவம் பி நெய் ரக்கணும். நீங்கள் சாப்பிடவும் வேணாம், காலை வைக்கவும் வேணும். சங்கல்பான அர்த்தாத் பாவம் ரக்கனா. சங்கல்பம் வருதுனால என்ன அர்த்தம், காலை வைக்கின்றீர்கள். சங்கல்பமே भी தேவபான் नहीं ஆவே, சங்கல்பத்தில் கூட தேக உணர்வு வரக்கூடாது. சோச்சோ யாத் ரக்கோ हम कितने लाडले हैं. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நினைவு செய்யுங்க, நாம் எவ்வளவு செல்லமான குழந்தைகள். அதோடு நிற்கலை, கிஸ்கே லால்லே, யாருடைய செல்ல குழந்தைகள். சத்தியமே भी परमात्मा लाडले नहीं होंगे. சத்தியத்தில் கூட நீங்கள் பரமாத்மானுடைய செல்ல குழந்தைங்களாக இருக்க மாட்டீங்க இல்லையா. அதனால தான் பாபா சொல்கிறாரு, திவ்ய ஆத்மாவுக்கே லால்லே ஹி ஹோங்கே. அங்கே கூட யாருக்கு செல்ல குழந்தைகள், திவ்யமான ஆத்மாக்களுக்கு தான், பரமாத்மாவுக்கு கிடையாது. லேக்கின் इसमें परमात्मा बाप के लाडले हो. இப்போல்லாம் நீங்கள் யார், பரமாத்மானுடைய செல்ல குழந்தைகள். சத்தியமே भी परमात्मा लाडले नहीं होंगे. ஏன்னா அங்கே கூட நாம் அப்படி இருக்க மாட்டோம். तो बच्चों ने हिम्मत का हाथ से गिफ्ट दी. ஆக குழந்தைகள் தைரியம் என்ற கைகளால் கிஃப்டை கொடுத்துட்டீங்க. इसलिए बाप दादा उसकी தேங்க்ஸ் करते हैं, शुक्रिया धन्यवाद. அதனால் பாப் தாதா அதற்காக தேங்க்ஸ் சொல்லுகின்றார், शुक्रिया நன்றி கூறுகின்றார், धन्यवाद अच्छा நல்லது. चारों ओर के अति अति भाग्यवान बच्चे जो स्वयं शिव बाप की शिव जयंती मना रहे हैं. நாலா பக்கங்களிலும் உள்ள ரொம்ப ரொம்ப பாக்கியசாலி குழந்தைகள் சுயம் சிவ பாபா கூட சிவ ஜெயந்தியை கொண்டாடி கொண்டே இருக்கக்கூடியவர்கள். ஐசே அப்படிப்பட்ட பத்மா குணா तो क्या, लेकिन जितना भी ज़्यादा से ज़्यादा कहो वो भी थोड़ा. பதம் குணா அப்படின்னு சொல்கிறது கூட என்ன, எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக சொன்னாலும் அவ்வளவுக்கு அளவு அது குறைவாயிடுது. ஐசே மகான் பாக்யவான் ஆத்மா, அப்படிப்பட்ட மகான் பாக்கியசாலி ஆத்மாக்கள் சதா பாப் கி ஆக்யா பர் ஹர் கதம் ரக்கனே வாலே, எப்பொழுதுமே பாபாவுடைய கட்டளையின்படியே ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கக்கூடியவர்கள். பாப் கி ஸ்னேகி அவர் சமீப ஆத்மா, பாபாவுக்கு அன்பான மற்றும் நெருக்கத்தில் உள்ள ஆத்மாக்கள். சதா மாலிப்பன் கே அச்சல் ஆசன் நிவாசி, ஸோ பவிஷ்ய சின்ஹாசன் நிவாசி ஸ்ரீஷ்ட ஆத்மாவுக்கோ எப்பொழுதுமே மாலிக் என்ற, அதாவது எஜமானன் என்ற ஆடாத ஆசனத்தின் நிவாசிகளாக இருந்து எதிர்காலத்தில் சிம்மாசன நிவாசிகளாக ஆகின்ற சிரேஷ்டமான ஆத்மாக்கள். सदा बाप के साथ साथ मौज से मोहब्बत के झूले में झूलते हुए எப்போதுமே பாபாவின் கூடவே மகிழ்ச்சியாக அன்பு என்ற ஊஞ்சலில் ஆடிக்கொண்டே சாத் செல்லேவாளி, பாபா கூட செல்லக்கூடிய ஐசி. அப்படிப்பட்ட பாப் தாதாக்கே சாத்தி பச்சோங்கோ, பாப் தாதானுடைய துணையாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பாப் தாதா का बर्थडे की मुबारक और यात्री का स्वीकार हो. பாப் தாதானுடைய பர்த்டேக்கான வாழ்த்துக்கள் மற்றும் அன்பு நினைவுகள் ஸ்வீகாரம் ஆகட்டும். பாப் கா சபி மாலிकों நமஸ்தே, பாபானுடைய அனைத்து எஜமானர்களுக்கும் நமஸ்தே. பாபா எவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறா பாருங்க, குழந்தைகளை எஜமானர்கள் என்று கூறுகின்றார். இன்றைக்கி பாபா வரதானம் கொடுக்குறாங்க.
ब्राह्मण जीवन में सदा मेहनत से मुक्त रहने वाले सर्व प्राप्ति संपन्न भव. பிராமண வாழ்க்கையில் எப்போதும் உழைப்பிலிருந்து முக்தி அடைந்து அனைத்து பிராப்திகளிலும் சம்பன்னமானவர்களாக ஆகுக. इस ब्राह्मण जीवन में दाता विदाता वरदाता तीनों संबंध से इतने संपन्न बन जाते हो. இந்த பிராமண வாழ்க்கையில் தாத்தா விதாத்தா மற்றும் வரதானம் இந்த 3 சம்பந்தங்களால் அவ்வளவு நீங்கள் சம்பன்னமாக ஆகிவிடுகிறீர்கள். जो बिना मेहनत रूहानी मौज में रह सकते हो. உழைப்பின்றி ஆன்மீக மகிழ்ச்சியில் உங்களால் இருக்க முடியும். बाप को दाता के रूप में याद करो तो रूहानी अधिकारीपन का नशा रहेगा. பாபாவை தாத்தா என்ற ரூபத்தில் நினைவு செஞ்சீங்கன்னா ஆன்மீக அதிகாரி என்ற ஒரு நஷா இருக்கும். शिक्षक के रूप में याद करो तो गाली स्टूडेंट हूँ. அவர் டீச்சர் ரூபத்தில் நினைவு செய்தால் நான் காலி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறேன். எஸ் பாக்ய நஷா ரேகா. இந்த பாக்கியத்தினுடைய போதை இருக்கும். சத்குரு ஆர் கதமே வரதானும் से चला रहा है. சத்குரு என்ன பண்ணுறார்? ஒவ்வொரு அடியையும் நம்மளை வரதானங்களால் நடக்க செய்கின்றார். ஹர் கரமே சிரேஷ்ட மத் வரதாதா கா வரதான். ஒவ்வொரு கர்மத்திலையும் சிரேஷ்டமான டைரக்ஷன் அதுதான் வரதாத்தாவுடைய வரதானமாகும். ஐசே சர்வ பிராப்தியோं से संपन्न रहो. அப்படி நீங்கள் சர்வ பிராப்திகள்லையும் சம்பன்னமாக இருங்கள். மேனசே முக்தோ ஜாயங்கே. உழைப்பிலிருந்து நீங்கள் முக்தி என்பதை அடைந்து விடுவீர்கள். இன்னைக்கு பாபா ஸ்லோகன் கொடுக்குறாங்க. புத்தி கா ஹல்காப்பன் வா மயின்தா ஹி சப்சே சுந்தர் பர்சனாலிட்டி. புத்தியை லைட்டாக வச்சுக்கணும், ரொம்ப ஆழமாக வச்சுக்கணும். அதுதான் எல்லாற்றை விட அழகான பர்சனாலிட்டியாக இருக்கின்றது. இன்னைக்கு ஒரு सूचना செய்தி. आज अंतर्राष्ट्रीय योग दिवस तीसरा रविवार है. இன்று इंटरनेशनल योगा डे மூன்றாவது ஞாயிற்றுக்கிழமை. साय 6:30 से 7:30 बजे तक सभी भाई बहनें योग अभ्यास में अनुभव करें. மாலை 6:30 7:30 மணி வரை அனைத்து சகோதர சகோதரிகளும் யோகத்தில் இந்த அனுபவத்தை செய்யுங்கள். मैं तपस्वी आत्मा बीज ऋष बाबा के साथ कल्प वृक्ष की जड़ में विराजमान हूँ. நான் தபஸ்வி ஆத்மா விதை ரூபமான சிவ பாபாவுடன் கல்ப விருட்சத்தின் ஆணி வேரில் இருக்கின்றேன். बीज रूप बाबा से प्राप्त सर्व शक्तियाँ விதையிலிருந்து விதை ரூபமான பாபாவிடமிருந்து பிரத்தியாகின்ற அனைத்து சக்திகளையும் मेरे माध्यम से सारे कल वृक्ष 10 रुपये आत्माओं तक पहुँच रही है. எனது மூலமாக முழு கல்ப விருட்சத்தினுடைய ஒவ்வொரு இலைகளுக்கும் ஆத்மாக்களுக்கும் சென்றடைகின்றன. जिसने हर एक दिव्य शक्तियों का अनुभव कर रहे हैं. அதன் மூலமாக ஒவ்வொருவரும் கூட ஒவ்வொரு ஆத்மாக்களும் கூட திவ்யமான சக்திகளை அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றார்கள். இன்னைக்கு அவ்வக்த இஷாரா 17 இல்லையா? விக்ரமாஜித் ஸ்டேஜ் கா அனுபவ கர்னே के लिए விக்ரமங்களை வென்றவர்கள் என்ற ஸ்திதியினுடைய அனுபவத்தை செய்வதற்காக விகல்போ வ வியர்த்த சங்கல்போ சே முக்த ரஹோ. விகல்பங்கள் மற்றும் வியர்த்த சங்கல்பங்களிலிருந்து முக்தி அடையுங்கள். விகல்பங்கள்னா விகாரங்களுடைய வசமான சங்கல்பங்கள். வியர்த்தம் என்றால் வேஸ்ட்டு தான். எது விசேஷம் இல்லையோ சாதாரணமாக இருந்தால் அதை கூட பாபா வேஸ்ட்டுன்னு சொல்கிறார். ஹர் சமய स्वयं को याद और सेवा में बिजी रखो. ஒவ்வொரு நேரமும் தன்னைத்தான் நினைவு அல்லது சேவை அதில் பிஸியாக வைங்க. மன்கோ சம்பூர்ண சமர்ப்பண் கருதோ. மனதை சம்பூர்ணமாக சமர்ப்பணம் செய்து விடுங்கள்.
मन में श्रीमत के सिवाय कोई भी संकल्प उत्पन्न न हो. மனதில் ஸ்ரீமத் இல்லாமல் எந்த ஒரு சங்கல்பமும் கூட உற்பத்தி ஆகக்கூடாது. தப் வேறு சங்கல்பம் வைக்கல்பம் சே முக்தி ரஹேங்கே. அப்போ தான் வீணான சங்கல்பங்கள் மற்றும் விக்கல்பங்களிலிருந்து உங்களால் முக்தி அடைய முடியும். ஆக பாபா நமக்கு இந்த யுக்தியையும் சொல்லி கொடுத்துட்றார். விக்கல்பம் இல்லாமல் வியர்த்த சங்கல்பம் இல்லாமல் இருக்கணும்னா ஸ்ரீமத் இல்லாத எந்த ஒரு சங்கல்பமும் நாம் செய்யாமல் இருந்தாலே போதுமானது. ஆக சங்கல்பம் எழுவதற்கு முன்னாடியே நம்முடைய ஸ்ரீமத்தினுடைய நினைவின் மூலமாக சங்கல்பத்தை நாம் உருவாக்குபவர்களாக இருந்தாலே போதுமானது. எழுந்த பிறகு அது ரைட்டா ராங்கா என்று நாம் முடிவு செய்வதற்கு, அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு பதிலாக எழாமலேயே செய்வதற்கான ஒரு வழி தான் என்னுடைய ஸ்ரீமத் எனக்கு இதற்கு எதை கூறுகின்றது. நான் எதை எண்ண வேண்டும், எப்படி எண்ண வேண்டும், யாரை பார்க்கும் பொழுதும் எனது மனதில் எப்படிப்பட்ட எண்ணங்கள் எழ வேண்டும், எது எழக்கூடாதோ அது எழுந்து விட்டது, இனி எழாமல் இருக்க வேண்டும் என்று வீணாக நேரத்தையும் சங்கல்பத்தையும் சக்திகளையும் இழப்பதற்கு பதிலாக நானே எனது சங்கல்பத்தை உருவாக்கி கொள்ளுகின்றேன். ஸ்ரீமத்தினுடைய ஆதாரத்தில் எந்த ஒரு ஆத்மாவும் பார்த்தாலும் அதனுடைய ஐடியாவை பார்த்து கொண்டு அதன் கூட நாம் பெற்ற அனுபவத்தினுடைய ஆதாரத்தில் சங்கல்பங்களை எழாமல் பாபா எப்படி பார்க்கின்றாரோ அதே மாதிரி உயர்ந்த பார்வையில், உயர்ந்த எண்ணங்களில், சுப பாவனையில், சுப காமனால் நாம் எப்போ எண்ணங்களை எழ கற்றுக்கொள்கின்றோமோ அப்போ தான் நாம் விகல்பங்களிலிருந்தும் வியர்த்த சங்கல்பங்களிலிருந்தும் நம்மளால் முக்தி அடைய முடிகின்றது. நல்லது. ஓம் சாந்தி. பொய்யின் வேகம் அதிகமாகவும் வெற்றி விரைவானதாகவும் இருக்கலாம். ஆனா அந்த வெற்றியின் ஆயுள் குறைவு. Untruth is swift and seems to succeed quick, but that success is short-lived.